மெட்டா பிசினஸ் சூட்ல இருந்து உங்க பிசினஸ்க்கான இன்ஸ்டன்ட் மெசேஜ் அண்ட் அவே மெசேஜ் ஆட்டோமேஷன் எப்படி செட் பண்றதுன்னு சொல்லி இந்த வீடியோல நம்ம வந்து டீடைல்டா பார்க்கலாம். இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஃப்ரீ டு செட். ஹாய், திஸ் இஸ் அபிராமி ஃப்ரம் இன்ஃபோசோப் டிஜிட்டல் அகாடமி. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இன்ஸ்டன்ட் மெசேஜ் ஆட்டோமேஷன் அப்படின்றது என்ன, இன்ஸ்டன்ட் மெசேஜ் ஆட்டோமேஷனை நம்ம எப்படி செட்டப் பண்றது அண்ட் இது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இன்ஸ்டன்ட் மெசேஜ் ஆட்டோமேஷன் அப்படின்றது உங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல யாராச்சும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மெசேஜ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்காவே வெல்கம் மெசேஜ் சென்ட் பண்றதுக்கு செட் பண்ற ஃபீச்சர் தான் இந்த இன்ஸ்டன்ட் மெசேஜ் ஆட்டோமேஷன். இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நீங்க இந்த இன்ஸ்டன்ட் மெசேஜ் ஆட்டோமேஷன் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல இல்லனாலும் உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து குயிக் ரெஸ்பான்ஸ் வந்து சென்ட் ஆயிடும். ஸோ இதை எப்படி செட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட மெட்டா பிசினஸ் சூட் போய்க்கோங்க. இதுல இருந்து இந்த லெஃப்ட் சைடு இந்த இன்பாக்ஸ் அப்படின்றது கிளிக் பண்ணிட்டு இந்த டாப்ல இருக்கிற இந்த ஆட்டோமேஷன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் இந்த கிரியேட் ஆட்டோமேஷன் அப்படின்றது கிளிக் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நம்ம இன்ஸ்டன்ட் ரிப்ளை செட் பண்ண போற பேஜ். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சேனல் அப்படின்னு இருக்கு. ஸோ நீங்க வந்து உங்களோட ஆட்டோமேஷனை எந்த சேனல்ல யூஸ் பண்ண போறீங்களோ அந்த சேனல் நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். இதுல மெசஞ்சர் அண்ட் இன்ஸ்டாகிராம் ரெண்டுமே இருக்கு. இந்த ரெண்டு பிளாட்ஃபார்முக்கும் நீங்க செட் பண்ண போறீங்கன்னா இந்த ரெண்டுமே டிக்ல இருக்கணும். இல்ல நீங்க ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்முக்கு தான் செட் பண்ண போறீங்கன்னா இன்னொரு பிளாட்ஃபார்மை நீங்க வந்து அன்டிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டேக் திஸ் ஆக்ஷன் அப்படின்னு இருக்கா. இதுல வந்து உங்களோட மெசேஜ் என்ன, அதாவது ஒரு பீப்புள் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு மெசேஜ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க என்ன ரிப்ளை சென்ட் பண்ணணுமோ அந்த ரிப்ளை நீங்க இங்க வந்து டைப் பண்ணிக்கணும். ஒன்ஸ் நீங்க வந்து உங்களோட மெசேஜ் வந்து டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்சனலைஸ் யுவர் மெசேஜ் அப்படின்னு இருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதுல ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் த ரெசிபியன்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா அதாவது உங்க கஸ்டமரோட ஃபர்ஸ்ட் நேம் என்னவோ அந்த ஃபர்ஸ்ட் நேம் கூட உங்களோட மெசேஜ் வந்து ஆட் ஆகி அப்படியே அவங்களுக்கு மெசேஜா போயிடும். See, இந்த ப்ரிவியூல தெரியுதா, நான் வந்து ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் த ரெசிபியன்ட் ஆட் பண்ணேன். இப்போ வந்து ஹாய் அவங்களோட நேம், அதுக்கப்புறம் வந்து உங்களோட மெசேஜ் என்னவோ அந்த மெசேஜ் வந்து அவங்களுக்கு சென்ட் ஆயிடும். அது மட்டும் இல்ல, நீங்க இதுல ஏதாவது எமோஜிஸ் ஆட் பண்றதா இருந்தாலும் இன்சர்ட் அன் எமோஜி அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்க எமோஜிஸ் ஆட் பண்ணிக்கலாம். கீழே வந்து பாத்தீங்கன்னா மீடியா பட்டன் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. See, இன்கேஸ் நீங்க வந்து இது கூட ஏதாவது இமேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த மீடியா கிளிக் பண்ணிட்டு உங்களோட இமேஜ் ஃபைல் ஆர் வீடியோ ஃபைல் எது வேணாலும் நீங்க இங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க வந்து இது கூட ஏதாவது பட்டன் ஆட் பண்றீங்கன்னா இந்த பட்டன் கிளிக் பண்ணிட்டு உங்களோட பட்டனோட லேபிள் என்ன அப்படின்றத ஆட் பண்ணிட்டு உங்களோட வெப்சைட் URL நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க வந்து உங்களோட ஆட்டோமேஷன் செட் பண்ணி முடிச்சிட்டீங்க, அதாவது உங்களோட இன்ஸ்டன்ட் மெசேஜ் வந்து நீங்க ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிற இந்த சேவ் சேஞ்சஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், உங்களோட இன்ஸ்டன்ட் மெசேஜ் ஆட்டோமேஷன் வந்து செட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த ஆட்டோமேஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இப்போ வந்து நான் என்னோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ல இருந்து ஹாய் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்புறேன். ஸோ என்னோட மெசேஜ்க்கான ஆட்டோமேஷன் அதாவது நான் ஃபர்ஸ்ட் டைம் மெசேஜ் அனுப்புனதுமே இப்போ நம்ம செட் பண்ண இன்ஸ்டன்ட் ரிப்ளை வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. அண்ட் இதையே வந்து நான் இன்ஸ்டாகிராம்லயும் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இன்ஸ்டாகிராம்லயும் நான் ஹாய் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணேன். இப்போ அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செட் பண்ண ஆட்டோமேஷன் வந்து வந்துருச்சு. இந்த இன்ஸ்டன்ட் மெசேஜ் ஆட்டோமேஷன் வந்து நீங்க செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கஸ்டமர்ஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மெசேஜ் பண்றப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி ஆட்டோமேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காவே போயிடும். நீங்க மேனுவலா டைப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. செகண்ட் இதில் நம்ம பார்க்க போறது இந்த அவே மெசேஜ் ஆட்டோமேஷன் அப்படின்னா என்ன, இந்த அவே மெசேஜ் ஆட்டோமேஷன் நம்ம எப்படி செட் பண்றது அண்ட் இந்த அவே மெசேஜ் ஆட்டோமேஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த அவே மெசேஜ் ஆட்டோமேஷன் அப்படின்றது உங்களோட பிசினஸ் ஆப்ரேட் பண்ணாத ஹவர்ஸ்ல, அதாவது நீங்க எப்போ அவைலபிளா இல்லையோ அந்த டைம்லயும் உங்களோட கஸ்டமர்ஸ் உங்களுக்கு மெசேஜ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிப்ளை போற மாதிரி செட் பண்றதா இந்த அவே மெசேஜ் ஆட்டோமேஷன். சோ இதை எப்படி செட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். சேம் உங்களோட மெட்டா பிசினஸ் சூட் போய்க்கோங்க. சோ இதுல இருந்து இந்த லெஃப்ட் சைடு வந்து இன்பாக்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இந்த ஆட்டோமேஷன்ஸ் கிளிக் பண்ணிட்டு இந்த டாப்ல இருந்து கிரியேட் ஆட்டோமேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இதுல இந்த அவே மெசேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, இது வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதுல மறுபடியும் இந்த கிரியேட் ஆட்டோமேஷன் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து உங்களோட அவே மெசேஜ் ஆட்டோமேஷன் செட் பண்ண போற பேஜ். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ் யூஷுவல் நீங்க இந்த அவே மெசேஜ் ஆட்டோமேஷனை எந்த சேனல்ல யூஸ் பண்ண போறீங்களோ அந்த சேனல் நீங்க இங்க இருந்து செலக்ட் பண்ணிக்கணும். நீங்க ரெண்டு மெசஞ்சர் அண்ட் இன்ஸ்டாகிராம் ரெண்டுலயுமே உங்களோட ஆட்டோமேஷன் யூஸ் பண்ண போறீங்கன்னா ரெண்டுமே டிக் பண்ணிக்கோங்க. இல்ல ஏதாவது ஒன்ல தான் வந்து நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா எதில் நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்களோ அதை வந்து அன்டிக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க வந்து உங்களோட சேனல் எது அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது வந்து when this happens, அதாவது எப்போ இது நடக்கும் அப்படின்னா நீங்க வந்து அவேல இருக்கிற டைம்ல. சோ இதுல நீங்க வந்து உங்களோட அவே ஹவர்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும். ஒன்ஸ் உங்களோட அவே ஹவர்ஸ் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் டேக் திஸ் ஆக்ஷன். சோ அந்த அவே டைம்ல என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா இந்த மெசேஜ் போகணும், அதாவது நாங்க அவேல இருக்கோம். சோ ஒன்ஸ் நாங்க வந்து ஆன்லைன் வந்ததுமே உங்களுக்கு ரிப்ளை பண்றோம் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து மெசேஜ் ரெடி பண்ணிக்கணும். சோ அந்த மெசேஜ் வந்து நீங்க இங்க ஆட் பண்ணிக்கலாம். சோ ஒன்ஸ் உங்களோட மெசேஜ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மெசேஜ்க்கு நீங்க ஏதாவது பர்சனலைஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த பர்சனலைஸ் யுவர் மெசேஜ் கிளிக் பண்ணி நீங்க பர்சனலைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க வந்து உங்களோட மெசேஜ்க்கு ஏதாவது எமோஜி ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த இன்சர்ட் அன் எமோஜி அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து உங்களோட எமோஜிஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க வந்து
உங்களோட மெசேஜுக்கு வந்து ஏதாவது மீடியா ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது உங்களோட இமேஜஸ் அப்படி இல்லைன்னா வீடியோஸ் ஏதாவது ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இதுக்கு ஏதாவது பட்டன் ஆட் பண்ணுறீங்கனாலும் இந்த பட்டன் கிளிக் பண்ணிட்டு உங்களோட பட்டன் என்னவோ, அதாவது உங்களோட வெப்சைட் URL எதுவோ அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களோட அவே மெசேஜ் என்னவோ அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக செட் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த சேவ் சேஞ்சஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், உங்களோட அவே மெசேஜ் வந்து செட் ஆயிடுச்சு. இப்போ இந்த அவே மெசேஜ் ஆட்டோமேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஸோ நான் என்னோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் போயிட்டு இதுல இருந்து நான் ஒரு மெசேஜ் மட்டும் டைப் பண்றேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் செட் பண்ண அவே மெசேஜ் வந்து எனக்கு வந்துருச்சு. இதே மாதிரியே வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் போயிட்டு அதுல இருந்து வந்து நான் ஒரு மெசேஜ் மட்டும் டைப் பண்றேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து நம்ம செட் பண்ண அவே மெசேஜ் வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து உங்களோட பிசினஸ் வந்து ஆப்ரேட் பண்ணாத ஹவர்ஸ்ல, அதாவது நீங்க எப்போ அவைலபிளா இல்லையோ அந்த டைம்ல உங்களோட கஸ்டமர்ஸ் உங்களுக்கு மெசேஜ் பண்றாங்க அப்படின்னா நீங்க செட் பண்ணி இருக்கிற இந்த அவே மெசேஜ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே போயிடும் இந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம செட் பண்ண ஆட்டோமேஷன் வந்து ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்கா போற மெசேஜ் தான், ரெண்டுமே இன்ஸ்டன்டா போற ரிப்ளை தான். பட் இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இன்ஸ்டன்ட் மெசேஜ் அப்படின்றது நீங்க வெல்கம் பண்றீங்க, அவே மெசேஜ் அப்படின்றது நீங்க அவேல இருக்கீங்க, நீங்க அவைலபிளா இல்ல அப்படின்னு சொல்ற மெசேஜ். ஸோ இந்த ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களோட கஸ்டமரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நீங்க இது வரைக்கும் மெட்டா பிசினஸ் சூட்ல இருந்து இந்த ஆட்டோமேஷன் நீங்க ட்ரை பண்ணதே இல்லை அப்படின்னா ட்ரை திஸ் அவுட்.